ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த விளாக் நேற்று காலையில் எடுத்தது. நேற்றே உங்களுக்கு அப்லோட் பண்ணி போடலான்னு பார்த்தா நேற்று ஃபுல்லாகவே எனக்கு ஹெவியான அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் நிறையா இருந்தனால என்னால் அப்லோடு பண்ணி போட முடியலை. அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். என்னோட யதார்த்தமான வாழ்க்கையில் நான் இப்படி தாங்க ஒதுங்க வைப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்காக ஒதுங்க வச்சுட்டு லேசாக வேலை பார்க்குற மாதிரியெல்லாம் நிறைய பேர் காமிப்பாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. எப்போதுமே நான் ரெகுலராக எப்படி ஒதுங்க வைப்பனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டைம் 5:45 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்கு 12 12:30 ஆயிடுச்சு. சீக்கிரத்துலேயே தூங்கிட்டு சீக்கிரத்துலேயே எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு நைட்டு 12 12:30 வரைக்கும் ஒர்க் இருக்கனால என்னால் சீக்கிரத்தில் தூங்கவே முடியாது. சீக்கிரத்தில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணினாலும் கூட அந்தான்னு டைம் பார்த்தீங்கன்னா 12 12:30 ஆயிடுது. அதனால தான் நான் காலையில் 5:45 6 மணி அந்த டயத்துக்கே எந்திரிக்கிறது. சில சமயம் வீட்டு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எந்திரிக்கணுங்கிறதுக்காகவே ஃபாஸ்ட்டாக அலாரம் வச்சு 5 மணி 4:30 அந்த டயத்துக்கு நான் எந்திரிச்சிடுவேன். அப்புறமா ஃபாஸ்ட்டாக அந்த பசங்களுக்கு லஞ்சும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டதுக்கப்புறமா காலையில் காஃபி போடவே டைமும் பத்தலை. ஏன்னா என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் எரியும், இன்னொரு சைடு ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும். இப்போ ஒரு பால் காய்ச்சனா அப்படின்னா அந்த ஸ்லோவாக எரியக்கூடிய அடுப்பில் வச்சோம்னா அது பொங்கி வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். அதனால் அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அடுப்பில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஒரே அடுப்பில் தான் எல்லாமே செய்யணும். அதனால் எனக்கு டைம் லேட் ஆயிரும். வீட்லேயுமே பார்த்திங்கன்னா வேறு அடுப்பு வாங்கியும் தரமாட்டேங்கிறாங்க. இந்த அடுப்பை வச்சே தான் ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதிலே தான் நான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கிச்சனுமே பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடுங்கிறனால அந்த கிச்சனில் டெய்லியுமே போட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தரையெல்லாம் ஒரு மாதிரி அங்கனங்கன்னா புள்ளியாக இருக்கும். அதனால தான் டெய்லியுமே நான் தொடச்சி விட்டுருவேன். சிங்க்குக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக ஒரு செவர் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நின்றுக்கிட்டே என்னால் கழுவவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் சிங்கை விட்டு தள்ளி நம்ம தேய்க்கிறனால அந்த முதுகு குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1-2 பாத்திரம் மட்டும்தான் நான் சிங்கில் கழுவுவேன். நிறையா கழுவணும்னா நான் வெளியில் பிறக்கி போட்டு தான் நான் உட்காந்து கழுவுவே எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கால் வெளியில் ஒரு கால் வச்சுட்டு தான் நான் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.